சக்தி வரல, ரங்கநாயகி அம்மாவுக்கு எல்லா உண்மையும் தெரியும். ஏய், என்னெல்லாம் கதை சொன்ன? இப்ப எப்படி வசமா வந்து மாட்டினியா நீ? இந்த வீடியோவை மட்டும் எங்க அம்மா பார்த்தாங்கன்னு வச்சுக்கோயேன், உன் கதை அதோட முடிஞ்சது. உன் நேரம். சக்தி மேல இருக்கிற கோவத்துல எங்க அம்மா இன்னைக்கு கோர்ட்டுக்கு வரல. வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோ, இந்நேரம் அவங்க கையாலேயே உன்னை கொண்டு போட்டிருப்பாங்க. என்னது வீடியோ போய்யா? எப்பப்பா என்னமா நடிக்கிற? இனிமே உனக்கு காலம் முழுக்க களிதான். போ உள்ளே கடை, அப்பதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். சார், என்ன சார் பாத்துக்கிட்டே இருக்கீங்க? கூட்டிட்டு போங்க. ஆமா, நீ கவலைப்படாம போ, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வெளியே எங்கேயும் போயிடாதீங்க, முக்கியமா யாரு கண்ணிலையும் பற்றாதீங்க. அப்படி பட்டீங்கன்னா அப்புறம் பூஜை எஸ்கேப் ஆயிடுவா. இவரு வெளியே போகாம நான் பாத்துக்கிறேன். ரோஹித், யாருக்கிட்ட மாட்டினாலும் இவகிட்ட மட்டும் மாட்டாதீங்க. நானாவது பாவன்னு பாப்பேன், ஆனா இவருக்காலே சரியான ரவுடி. ஓகே ப்ரோ, நாங்க அப்படியே கிளம்புறோம். நாங்க வீட்டுல மட்டும் இல்லைன்னா அங்க ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஆயிடும். சக்தி போலாமா? ரோஹித், அந்த புஷ்பா கிட்டையும் சங்கிலி கிட்டையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அம்மா கொஞ்சம் பார்த்து போங்க. நான் வரேன் ரோஹித். போலாமா? வா போலாம். ப்ரோ எடுத்துக்கோங்க, அது சூடு பண்ணி எடுத்துட்டு வாயம்னா. வரமா தம்பி, நீங்க போயிட்டு வாங்க, நீங்க நல்ல ரெஸ்ட் எடுங்க தம்பி. ரோஹித், உங்களால தான் நடக்கவே முடியல. இப்ப எதுக்கு வெளியே வந்தீங்க? எத்தனை நாள் படுத்துக்கிட்டே இருக்கிறது, கொஞ்சமாச்சும் வெளி காத்து பார்க்கலான்னு வந்தேன். ஆமா, நீ எதுக்கு நோண்டுற? அது ஒரு கதை. எனக்கு கொக்கோனா ரொம்ப பிடிக்கும். நேத்து விளையாடும் போது கீழே விழுந்துட்டேன், அவ்வளவுதான். கொக்கோ விளையாடும் போது ஏன் கீழே விழுந்த? இது என்ன கேள்வி? விளையாடும் போது விழ மாட்டாங்களா என்ன? சின்ன குழந்தைங்க நடக்க ஆரம்பிக்கும் போது விழுவாங்க. நீதான் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டல, அப்போ கீழே விழக்கூடாதுல்ல? என்ன பாக்குற? இல்ல, உங்களுக்கு கொக்கோ பத்தி என்ன தெரியும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உன் அளவுக்கு கொக்கோ தெரியாதுதான், ஆனா கீழே விழாம விளையாடணும்னு எனக்கு தெரியும். இவ்வளவு நேரம் நான் உங்களை உள்ள கிண்டல் பண்ணதுக்கு எனக்கு திருப்பி தரீங்களா? சீச்சி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ஏன் கீழே விழுந்தீங்க நான் சொல்லவா? சொல்லுங்க பாப்போம். கொக்கோ விளையாடுறதுக்கு 3 விஷயம் மைண்ட்ல ஞாபகம் இருக்கணும். 1, கண் பார்வை, எதிரியோட எய்ம்ல இருந்து மாறவே கூடாது. இன்னொன்னு, நம்ம மனசு, எதிராளி எப்போ வருவான் எப்படி வருவான்னு நொடிக்கு நொடி நம்ம முடிவு பண்ணிட்டே இருக்கணும். 3வது, காலோட வேகம். ரோஹித், டேப்லெட்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? பெயின் பரவாயில்லையா? பரவாயில்ல, விழுந்த பயன்தான் இன்னும் போல. எப்படிதான் பூஜாக்கு இப்படி தள்ளிவிட மனசு வந்துச்சோ? நீங்களாவது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம்ல. வெற்றி ப்ரோ எவ்வளவோ சொன்னாரு, நான் எங்க கேட்டேன். சரி, அதையே நினைக்காதீங்க, நம்ம வேற ஏதாவது பேசலாம். ஆமா, நீங்க அத்லெட்ல பிரைஸ்லாம் வாங்கிருக்கீங்களா? ஒரு காலத்துல, ஆனா இப்பெல்லாம் நான் விளையாடுறது இல்ல. ஆனா இப்போ மனசளவுல நான் ஒரு அத்லெட். இல்லைன்னா இப்படி பொழைச்சு வந்திருக்க முடியுமா? ஐயோ, சங்கிலி வரான், எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோங்க.
போங்க சீக்கிரம். உள்ள ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கானே, யார் அவன்? யாரு ஓடுனா? அதெல்லாம் யாரும் இல்லையே. ஏய், நான் வரும்போது யாரோ ஓடினாங்க. ரோஹித் தானே அது? ரோஹித்தா? அது யாரு ரோஹித்? ஐயோ, என்ன பார்த்தா என்ன கிறுக்கு பையன் மாதிரி இருக்கா? கடைசி நேரத்துல பூஜா கருத்துல ஒருத்தன் தாலி கட்டினான்ல, அந்த ரோஹித் உனக்கு யாருன்னே தெரியாது. ஓ அவரா? பாவம், அவர்தான் செத்து போயிட்டாரு. அவர் எப்படி இங்க இருப்பாரு? அவன் ஆவி இருக்குது. பூஜா ஜெயில இருக்கான், இங்க ரோஹித் ஓடிக்கிட்டு இருக்கான். உண்மையை நீயே சொல்றியா இல்ல? ஏய் இங்க பாரு, இங்க யாரும் இல்லன்னு சொல்லிட்டேன்ல, சும்மா உயிரை வாங்கிட்டு இருக்காத. சார், நான் உள்ள போய் பாத்துட்டு வரேன். ஏய் முடியாது, இரு. நான் உள்ளெல்லாம் விட மாட்டேன். பெரிய இவ நீ என்ன தடுப்பியா? நான் இப்ப உள்ள போவேன். டேய், யாரும் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கல்ல, திரும்ப திரும்ப நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. எங்க அக்காவை வர சொல்றேன். மெஸ் மூட போறோம், உங்க அக்காவை நாளைக்கு வர சொல்லு. ஓ, எதுக்கு? எங்க அக்கா வர்றதுக்குள்ள இவனை பேக் பண்ணி அனுப்பி விடுறதுக்கா? விடவே மாட்டேன். எங்க அக்கா வர சொல்றேன். அக்கா, உடனே மெஸ்ஸுக்கு வாக்கா. இங்க சாப்பிட வந்தா பெரிய அநியாயம் நடக்குது இங்க. நீ சீக்கிரம் வாக்கா. எங்க அக்கா வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. என்னவோ பண்ணி தொலை, நான் போறேன். அம்மா போ, ஆழாக்கு மாதிரி இருந்துட்டு அம்மாவுக்கு பெரிய அம்மாவை நான் எங்க அக்காவை கூப்பிட்டு வரேன், இரு. அக்கா, ஸ்பெஷல் ஹியரிங்க்கு அரேஞ்ச் பண்ண சொன்னனே, என்னாச்சு? நாளைக்கே ஸ்பெஷல் ஹியரிங் எடுக்க சொல்லி வக்கீல் கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கேன். நாளைக்காவது ஜாமீன் கிடைக்குமா இல்ல நான் இங்கே இருக்கணுமா? கிடைச்சிடும் பூஜா. உன்னை ஜாமீன்ல எடுக்க தானே நாங்க இவ்ளோ போராடுறோம். அக்கா, நீங்க சீரியஸா தானே ட்ரை பண்றீங்க? என்ன மேடம் நீங்க எங்க உயிரை கொடுத்து இவ்வளவு ட்ரை பண்றோம், இப்படியெல்லாம் பேசுறீங்க? டேய், அவளே 1008 டென்ஷன்ல இருக்கா. பாவண்டா அவ. அவள ஒண்ணும் சொல்லாத. பூஜா, நீ வெளியே வர்றதுக்கு நான் பொறுப்பு. மேடம், ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் வந்தோம். அக்கா, போலீஸ்காரன் வர்றதுக்குள்ள விஷயத்த சொல்லுக்கா. இருடா பூஜா, நீ நினைக்கிற மாதிரி ரோஹித் சாகல. அவன் உயிரோட தான் இருக்கான். ரோஹித் உயிரோட இருக்கானா? என்னக்கா சொல்றீங்க? ஆமா, சங்கிலி அவனை பாத்திருக்கான். உடனே அவன் கிட்ட வந்து சொன்னான். நானும் போய் பார்த்தேன். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க 2 பேரும் அவனை கண்ணால பாத்தீங்களா? நான் பார்க்கல பூஜா, ஆனா சங்கிலி பார்த்தேன்னு உறுதியா சொல்றான். மேடம், ரோஹித் தான் அது. நான் தான் அவனை பார்த்தேன்றான், உயிரோட தான் இருக்கிறான். ஏய், நேருக்கு நேரா நின்னு அவனை பார்த்து பேசுனியா? இல்ல, நான் போறதுக்குள்ள அவன் அப்படியே தப்பிச்சு போயிட்டான். அதான பார்த்தேன். ஏதாவது வளராத சங்கிலி. அவன் ரோகித்தா இருக்க சான்ஸே இல்ல. ஏன்னா அவனை நான் தான் முளையில இருந்து தள்ளி கொன்னேன். இந்த வீடியோல வந்தது எல்லாமே உண்மைதான். அப்புறம் எப்படி சங்கிலி அவனை பார்த்தேன்னு சொல்றான்? அவன் வேற யாரையாவது பாத்திருப்பான். மேடம், இல்ல மேடம், அது ரோஹித் தான். சங்கிலி, என்ன டென்ஷன் பண்ணாத. உங்க 2 பேருக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ண மனசு இருந்துச்சுன்னா மட்டும் பண்ணுங்க, இல்லனா நேரடியா என்கிட்ட சொல்லிருங்க. இப்படி சுத்த விட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்காதீங்க. ரோஹித் எப்படி உயிரோட வருவான்? மேடம், இல்ல மேடம். சங்கிலி விடு. பூஜா சொல்றதே சரியா இருந்துட்டு போட்டோம். பூஜா, உனக்கு என்ன, நாளைக்கு நீ ஜாமீன்ல வரணும், அவ்வளவுதானே? கண்டிப்பா வருவேன். அக்கா, நான் உங்ககிட்ட கோவமா பேசுறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. தயவு செஞ்சு நீங்க இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ். நான் பாத்துக்கிறேன் பூஜா. தேங்க்ஸ்க்கா. வா சங்கிலி, வரேன். வாமா. சங்கிலி,
எப்படிடா இங்க வந்தான்? நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இப்ப எதுக்கு இவன் இங்கே வந்தான்? நீங்க யாரு? கோர்ட்ல இப்படிதான் பர்மிஷனே இல்லாம பேசுவீங்களா? சார், பூஜா கொன்னதா சொல்லப்பட்ட ரோஹித் நான் தான், பூஜாவோட ஹஸ்பண்ட். எதுவா இருந்தாலும் போன்ல வந்து சொல்லுங்க. வணக்கம் சார். பூஜா என்னோட லவபிள் வைஃப் சார். அவ எப்படி சார் என்ன கொல்லுவா? என்ன பூஜா அப்படியே நிக்கிற? சொல்லு பூஜா, நீ போய் என்ன கொல்ல பாப்பியா? யுவர் ஆனர், இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. இதுல ஏதோ சதி திட்டம் இருக்கு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இதத்தான் முதல்ல இருந்தே நான் சொல்றேன், இந்த கொலை நடக்கலன்னு. எத்தனை தடவை நான் சொன்னேன். இப்ப பாருங்க, ரோஹிதே வந்து நிக்கிறாரு. அவரே சொல்றாரு பூஜா கொல்லலன்னு. என்ன நடந்ததுன்னு விளக்கமா சொல்லுப்பா. சார், நானும் என் வைஃபும் ஹனிமூன் போயிருந்தோம். அங்க ஒரு பிராங்க் வீடியோ எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அது வேற யாரோ வீடியோ எடுத்து என் வைஃப் என்ன கொலை பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. நான் மலையில இருந்து கீழே விழுந்த அதிர்ச்சியில பூஜாவும் நான் செத்து போனதா நம்பிட்டான். அப்போ இவ்வளவு நாளா எங்க இருந்தீங்க? சார், நான் பிராங்க் வீடியோ எடுக்கும்போது தவறி கீழே விழுந்துட்டா சொன்னேன்ல, நல்ல வேலை பக்கத்துல இருக்க மரத்துல மாட்டி அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிச்சிட்டேன். ஆனாலும் சுய நினைவு இல்லாம முன்னாள் ஹாஸ்பிட்டல்ல கிடந்தேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்ததுக்கான எவிடன்ஸ் கூட இருக்கு யுவர் ஆனர். இப்பதான் விஷயம் தெரிஞ்சு நான் இங்க வந்தேன். பார்த்தா படிச்சவ மாதிரி தெரியற. பிராங்க் வீடியோ செய்யறதுக்கு ஒரு அளவு இல்லையா? இப்படிதான் செய்வியா? பூஜா, ஜட்ஜ் கேக்குறாருல, சொல்லு. நீ தான பிராங்க் வீடியோ எடுக்க சொன்ன, சொல்லு பூஜா. ஆமா சார், பிராங்க் வீடியோ தான். நான் தான் ரோஹித் கிட்ட சொன்னேன். நான் இவனை கொல்லல சார். ரோஹித், விளையாடுறதுக்கு ஒரு அளவு இல்லையாப்பா? இப்படியா வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுவாங்க? நான் எவ்வளவோ சொன்னமா, எங்க கேட்டா பூஜா? வீடியோ எடுத்தான்னு சொல்லிட்டா பூஜா. என்ன ஒரு பிடிவாதம். பூஜா, விளையாட்டு வினையாயிரும்னு இப்போ அது புரிஞ்சுக்கிட்டியா? பூஜா, அத்தை உன்னதான் கேக்குறாங்க. இனிமே இப்படி நடக்காத அத்தை. சாரி அத்தை. சாதாரணமா சாரி கேக்குற விஷயத்தையே நீ பண்ணிருக்க. அவளே பயந்து போயிருக்கா. நீங்க வர என் சிஸ்டர். பூஜா, என்னாச்சு உனக்கு? உன் கவனம் எல்லாம் இங்கல்ல எங்கேயோ இருக்கு. அதான் ரோஹித் வந்துட்டான்ல, அப்புறம் என்ன? அததான் அத்தை பூஜா எதிர்பார்க்கவே இல்லை. அவளால தாங்கவே முடியல. சந்தோஷத்துல திக்கு முக்காடி போய் நிக்கிறா. எப்படியோ ரோஹித் வந்தாச்சு. ரோஹித், நீ உயிரோட வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்பா. ஆனா இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. சரிங்க அத்தை. ஏன் பூஜா, உனக்கு இப்படிவே இருக்குது? நீயும் வெற்றியும் பண்ண காரியத்துக்கு அவ பயப்படாம என்ன பண்ணுவா? இவ ரோஹித்த கொலை பண்ணாளா? நீயும் வெற்றியும் போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களே, இப்ப என்ன ஆச்சு? சாரி பூஜா, என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். சாரி. நீங்க எதுக்கு சிஸ்டர் சாரி கேக்குறீங்க? இந்த வீடியோவை பார்த்தா எல்லாரும் அப்படிதானே நினைப்பாங்க. ஆமா, சாரி சக்தி. நான் தான் கோவத்துல. தப்பெல்லாம் என் மேலதான். பூஜா, நீ எவ்வளவு மாறிட்ட தெரியுமா?
ரொம்ப தேங்க்ஸ் பூஜா. சரி, எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க. பாய். ஹாய் பூஜா, ஹாப்பி மார்னிங். சரி வா போலாம் வா. எங்க? நான் வான்னு சொல்றேன்ல, வா போலாம். ஐயோ, அதான் எங்கன்னு கேக்குறேன். எங்கன்னு சொன்னாதான் வருவியா? அதுல நீயா வந்து கூப்பிடுறல, அதான் கேக்குறேன். அதான் நான் போகும்போது சொல்றேன். போ பூஜா, போ 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 போ. இவன் எதுக்கு அவளை கூட்டிட்டு போறான்னு தெரியலையே. வா. ஐயோ ரோஹித், எங்க போறோம்னு சொல்லு. எதுக்கு பயப்படுற பூஜா? நான் உன்னை என்ன பண்ண போறேன்? நான் கூட வா. உனக்காக ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. எல்லாம் உனக்கு போக போக புரியும். வா. ஐயோ வா பூஜா, உட்காரு பூஜா. ஏன் வெற்றி, ரோஹித் ஏன் இப்படி ஆரம்பிச்சிட்டாரு? ஐயோ, இவன் எதுக்கு இப்ப கோவமா கூட்டிட்டு போறான்னு தெரியலையே. முதல்ல வாடா, ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் காப்பாத்தலாம். வா. பூஜா சாவறதா இருந்தா சாவட்டும். ஏய் லூசு, பிரச்சனை ரோஹித்க்கு தான்டா. உன் ஃப்ரெண்டு ஜெயிலுக்கு போனா பரவாயில்லையா? ஐயோ, நான் இதை யோசிக்கவே இல்லையடி. வா 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 போலாம் வா. ப்ரோ ப்ரோ ப்ரோ. ஐயோ, ஏய் போய்ட்டாண்டி. என்னடி இவ்வளவு அவசரமா இருக்கான்? சரி நீ முதல்ல போய் கார் எடுத்துட்டு வா. சீக்கிரமா. அட, அதுக்குள்ள போலான்னா என்ன அர்த்தம்? நான் இன்னும் சஸ்பென்ஸ் உனக்கு சொல்லவே இல்லையா? என்ன சஸ்பென்ஸ்? ஒரு நிமிஷம் அங்க பாரு. ஒரு நிமிஷம். Thank you. I love you. என்ன பாக்குற? வாங்கிக்கோ. நம்ம நியூலி மேரிட் கப்பிள். லெட்ஸ் என்ஜாய். வாங்கிக்கோ. இத சொல்றதுக்காகவா என்ன இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்த? நீ தானே பூஜா சொல்லுவ, உனக்கு த்ரில்லிங்னா ரொம்ப பிடிக்கும்னு. அதுக்காக தான் இதெல்லாம். எப்படி நான் கொடுத்த சர்ப்ரைஸ்? சூப்பர் ரோஹித், நல்லா இருக்கு. நீ இன்னும் ஐ லவ் யூ சொல்லவே இல்லையே. சொல்லிட்டல. சொல்றேன். ஐ லவ் யூ டு ரோஹித். சூப்பர். போலாமா? என்ன பூஜா காஃபி பார்த்துக்கிட்டே இருக்க? ரொம்ப டேஸ்டா இருக்கும், எடுத்து குடி. ஒருவேளை இதுல விஷம் ஏதாவது கலந்துருப்பானோ? வாவ், செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்தா நீயே குடி, குடி. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆமா பூஜா,
நம்ம கல்யாணம் ஆகி போயிடுச்சு, நம்ம இன்னும் ஏன் ஹனிமூன் போகாம இருக்கோம்? என்ன ரோஹித் சொல்ற? நாம தான் ஹனிமூனுக்கு போனோமே. ஹேய், என்ன விளையாடுறியா? திரும்ப பிராங்க் பண்றியா? ஐயோ இல்ல, நம்ம நிஜமாவே போனோம். போனோமா? எப்ப போனோம்? ரோஹித் விளையாடாத. அத்தை கூட ஹனிமூன் பேக்கேஜ் எல்லாம் போட்டு கொடுத்தாங்கல்ல. அத்தனா ரங்கநாயகி அத்தையா? என்ன ரோஹித் ஆச்சு உனக்கு? வேற யாரும் நமக்கு ஹனிமூன் பேக்கேஜ் எல்லாம் போட்டு தருவா? சக்தி வா. ப்ரோ என்னாச்சு ப்ரோ உங்களுக்கு? ப்ரோ நானும் பூஜா ஹனிமூன் போனோமா? உங்களுக்கு தெரியுமா? வெற்றி, என்ன இவர் இப்படி கேக்குறாரு? இரு என்னன்னு கேப்போம். ப்ரோ இப்ப நான் கேக்குறதுக்கு பதட்டப்படாம பதில் சொல்லுங்க. உங்களுக்கு வேற எதுவும் ப்ராப்ளம் இல்ல? எனக்கு என்ன ப்ராப்ளம்? நான் நல்லா தானே இருக்கேன். ப்ரோ நாங்க 2 பேரும் யாருன்னு தெரியுதா? என்ன விளையாடுறீங்களா? உங்களுக்கு எனக்கு தெரியாதா? நீங்க வெக்ட்ரி ப்ரோ, அவங்க சக்தி சிஸ்டர். எதுக்கு ப்ரோ இவ்ளோ கேள்வி கேக்குறீங்க? சீரியஸா சொல்றேன், நீங்க 2 பேரும் ஹனிமூன் போனது நிஜமாவே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? விளையாடாதீங்க ப்ரோ. பூஜா தான் நான் பிராங்க் பண்ண பார்த்தனா, நீங்களுமா? ரோஹித் ப்ரோ, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. என்னாச்சு ப்ரோ? எதுவா இருந்தாலும் ஓபனா சொல்லுங்க. நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு உண்மையை சொல்லிடுறேன். நான் எவ்வளவோ யோசிச்சு பார்த்தேன். நான் பூஜாவுக்கு தாலி கட்டின வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. நான் கலெக்டர் ஆகுற வரைக்கும் இதெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னேன்ல, நீ மறந்துட்டியா? அதுக்காக பக்கத்துல கூட வரக்கூடாதா என்ன? வரக்கூடாது. ஏய் ஏன்டி இப்படி பண்ற? உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாது அடி. உன்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, இப்படி எல்லாம் மனசு அலைப்பாய விடக்கூடாதுன்னு. அப்புறம் ஒரு கமிட்மெண்டே இருக்காது. புரிஞ்சுதா? அதுக்காக தான் சொல்றேன். ஏய் பொடி, உன்னெல்லாம் ஓஹோ, 2 பேரும் உள்ளதான் இருக்கீங்களா? யாருக்கு கோபம்? எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பூஜாவுக்கும் ரோஹித்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன் நானு. அதெல்லாம் எதுக்குடி இப்படி? எதுக்கு? தனியா நாம இருக்கவா என்ன? கலெக்டராக கவனமா படிக்க போறாளாமா. மூஞ்ச பாரு. நீ வேணா ஒரு வார்த்தை சொல்லி விட்டுறேன், நான் கலெக்டருக்கு படிக்கிறத இப்பவே விட்டுடுறேன். என்னடி எப்படியும் இவன் வேண்டான்னு சொல்ல மாட்டான்னு தெரிஞ்சுதானே பேசுற? நீதான் பெரிய ஆளச்சேடா, கலெக்டர் ஆக வேண்டாம்னு சொல்லிதான் பாரு. வேணாண்டி, நீ கலெக்டராக வேண்டாம். டேய் என்னடா டக்குன்னு ஐஏஎஸ் வேண்டாம்னு சொல்லிட்ட? கலெக்டர் ஆகணும்னு எனக்கு மட்டும்தான் ஆசையா என்ன? ஏன் உனக்கு இல்ல? சரிடா, இப்ப எதுக்கு நீ வயலண்ட் ஆகுற? சரி இப்ப என்ன பண்ணணும்? சொல்லு. கலெக்டர் படிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த ரொமான்ஸ் பண்றது ஹக் பண்றதெல்லாம் அப்பப்ப இருக்கட்டும். நான் இருக்கிற டென்ஷன்ல உங்களுக்கு ரொமான்ஸ் வேற. என் வாழ்க்கையை கெடுத்துட்டு இவங்க மட்டும் சந்தோஷமா இருக்காங்களா? கூடாது, இவங்க மட்டும் சந்தோஷமா இருக்கவே கூடாது. இவங்களை என்ன பண்றது? பூஜா, நீ என்ன பண்ற? அது வந்து நம்ம ரூம்ல ஹேண்ட்பேக் இருக்குல்ல, நீ கொஞ்சம் போய் அதை எடுத்துட்டு வாயேன். போயேன். இது நம்ம ரூமே கிடையாது. சொன்னா இதை மட்டும் எப்படி ஞாபகம் இருக்குன்னு லூசு கேட்பாளே. இதுக்கு நாமளே எது நம்ம ரூம்னு தெரியாம இதுக்கு நடிச்சுட்டா நம்ம ரூட்லயே போயிடுவோம். என்ன ரோஹித் யோசிக்கிற?
ஓ உனக்கு எது நம்ம ரூம்னு தெரியாதுல? இது நம்ம ரூம் தான். நீ போய் எடுத்துட்டு வா போ. ஏன் நீ எடுத்து வேண்டியதுதானே? அது இல்ல, பூஜாவுக்கும் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. கடவுள் புண்ணியத்துல ரோஹித்தும் இப்போ நல்லபடியா திரும்பி வந்துட்டான். இனிமே எதுக்கு அவங்க 2 பேரும் நம்ம வீட்டுல இருக்கணும்? தனி வீடு பார்த்து அனுப்பிச்சு வச்சிடலாமா? ஆமாங்க, நீங்க சொல்றதும் நியாயம்தான். நானும் இப்போ அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சூப்பர்மா. கல்யாணம் ஆகுற வரைக்கும் அவ இங்க இருந்ததே தேவையில்லாததுதான். ஏதோ ஒரு வகையில பூஜாவோட வாழ்க்கைக்கு நீதான் பொறுப்புன்னு உனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. இப்பதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுல்ல? சீக்கிரமா அவளை பேக் பண்ணி அனுப்புமா. ஏய், நானும் இப்ப அதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்பவே நான் புது வீடு பார்க்க சொல்றேன். அமைஞ்சதும் நாமளே அவங்கள புது வீட்டுக்கு அனுப்பி வச்சிடலாம். கோதண்டம், உங்களுக்கு தெரிஞ்சு புது வீடு எதுவும் இல்லையா? ரெடியா இருக்குமா? நீங்க சொன்னீங்கன்னா இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுத்து நாளைக்கே பால் காய்ச்சலாமா? அப்புறம் என்ன ரங்கநாயகி? சரிங்க, இதுக்கு இப்பவே பேசி ஒரு முடிவு பண்ணிடலாம். சொல்லுங்க நீ. சரளா, பூஜாவுக்கும் ரோஹித்துக்கும் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்ப அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. அதனால அவங்களுக்கு தனி வீடு பார்த்து குடி வச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுக்குள்ள என்ன அண்ணி அவசரம்? உங்களுக்கு அவசரம் இல்லதான், எங்களுக்கு ரொம்ப அவசரம். அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தனி கொடுத்தன வாழ்க்கை தானே பழகணும். அதானே நல்லது. அப்புறம் இவ்ளோ பேர் இருக்க வீட்ல அவங்க 2 பேரும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? சரண்யா, நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன். நீ இருக்க, நாங்க இருக்க வேண்டாமா? சரண்யா, கோதண்டம் ஐயா, நாளைக்கு புது வீட்டுல பால் காய்ச்சறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க. என்ன எல்லாரும் நிக்கிறாங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு எதுவுமே நடந்தது ஞாபகம் இருக்கக்கூடாது. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிப்போம். அப்பப்போ அப்படியே பூஜா கிட்ட எப்படியே நடிக்க வேண்டியதுதான் வேலை. பார்த்துக்கலாம். இதான் பண்ணுவோம். எங்க வச்சேன்? அதாவது பூஜா, மொபைல் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். நீ பாத்தியா? ரோஹித், உனக்கு என்ன ஆச்சு? எதுக்கு ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்க? இல்ல ஆண்டி, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். பூஜா, இவன் நார்மலா தானே இருக்கான்? இல்ல இவன் பேசுறதுல உனக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? பூஜா, போன் எங்கன்னு கேக்குறேன், சொல்லவே மாட்டேன். அது அத்தேன இங்கே இருன்னு சொல்லவும் அப்படியே உன் முகம் இருண்டு போச்சுல. என்ன இன்னியோட பேக் பண்ணிடலாம், இனி நம்ம தான் இந்த வீட்டோட மகாராணின்னு கனவெல்லாம் கண்டிருப்பல்ல? எப்படி எல்லாமே சொதப்பலாம் ஆயிடுச்சா? இப்படிதான் ஒவ்வொரு நிமிஷமும் நீ என்கிட்ட தோத்துக்கிட்டே போற. லூஸ் அடி நீ. ஏய், நீ எங்க ரோகித்த கூட்டிக்கிட்டு தண்ணி கொடுத்துன போயிடுவியோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். எதை சொல்லி நிப்பாடுறதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீயே லூசு மாதிரி ஒரு காரணத்தை சொல்லிட்ட. என்ன பூஜா, நீயே ரோஹித்த கொலை பண்ண பாத்துக்கிட்டு இருக்க. தனியா கூப்பிட்டுட்டு போனா நீ சும்மா இருப்பியா? மறுபடியும் நீ கொல்ல மாட்ட. அதனால ரோஹித்தை எப்படியாச்சும் எங்க கண் பார்வையிலேயே வச்சுக்கணும்னு நாங்க நினைச்சோம். சக்தி சிஸ்டர், உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏய், நீ ஏண்டி அவளுக்கு விழுந்து விழுந்து பண்ணிக்கிட்டு இருக்க? வெற்றி, முதல்ல இந்த முதல் மரியாதை கிடைச்சதுல நானும் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன். அவகிட்ட நான் தோத்து போயிட்டேன்னு பூஜா நினைச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி நினைக்க விடலாமா? கூடாதுல்ல. அத்தை பண்ணது நிஜமாவே எனக்கு வருத்தம் தான். ஆனா அவன் முன்னாடி நான் தோக்க கூடாது. இன்னொன்னு சொல்றேன் வெற்றி, எது எது யாருக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அது அவங்களுக்கு தான் கிடைக்கணும். அது அந்த கடவுளே முடிவு பண்ணது. பூஜா தலைகீழா நின்னா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. ஆனா
நீ யார் கழுத்துல தாலி கட்டின? என் கழுத்துல தானே? சரிங்க. ரோஹித், நீயும் கும்பிட்டுக்குப்பா. அத்தை, இந்த முதல் மரியாதையை எப்ப தருவாங்க? அதுக்கு தானே வந்திருக்கோம். வாங்க முதல்ல போய் வாங்கிடலாம். ஒரு நிமிஷம் பூஜா, அதுக்கு முன்னாடி இங்க சில நியமங்கள் இருக்கு. நியமங்கன்னா? ரூல்ஸ். ரூல்ஸ் நீங்க சொல்லுங்க. பூஜா, எங்க குடும்பத்து பொண்ணா இருந்திருந்தா நீ நேரடியாவே முதல் மரியாதை வாங்கியிருக்கலாம். இப்போ நீ முதல் மரியாதை வாங்குறதா இருந்தா ஒரு சின்ன சடங்கு ஒண்ணு செஞ்சாகணும். அத செஞ்சாச்சுன்னா வாங்கிடலாம். அது என்ன சடங்குத்த? நீ போய் பூ மிதிச்சிட்டு வரணும். இது ஒரு ஐதீகம். இந்த சடங்கை நீ செஞ்சா போதும். என்னத்த இதெல்லாம் ஒரு விஷயமா? நான் மிதிக்கிறேன். நீங்க சொன்னா நான் எதை வேணாலும் மிதிப்பேன். இந்த பூவை மிதிக்க மாட்டேனா? வாங்கத்த போலாம். எனக்கு தெரியும் பூஜா, நான் சொன்னா நீ தட்ட மாட்டேன்னு எனக்கு தெரியும். சிரிக்காத. அத என்னத்த பூமிதின்னு சொன்னா இங்க ஒரே தீயா இருக்கு. அத்த பூமிதினா பூ மிதிக்கிறது இல்லையா அத்த? பூஜா, என்ன வளர்ற? தீ மிதியதான் பூ மிதின்னு சொல்லுவாங்க. இது கூட தெரியாதா? எனக்கே தெரியாதா நீ? அப்புறம் எப்படி அவளுக்கு தெரியும்? நல்ல குடும்பம். அம்மா பொண்ணுனா இவங்கள மாதிரி நான் யாரையும் பார்த்ததே இல்ல தெரியுமா? அத்தை, நீங்க தப்பா நினைச்சுக்கலனா நான் வேணா அடுத்த வாரம் வந்து பூ மிதிக்கவா? அப்போ முதல் மரியாதைய இன்னைக்கு யார் கொடுக்கறது? சக்தி, நீ வேணா வாங்கிக்கிறியா? ஏய், நான் முடிவு பண்ணதுதான். பூஜா, நீ போய் பூ மிதி. அத்தை, இது தீ மிதி அத்தை. பூ மிதின்னு வேற இதை சொல்லிட்டு இருக்கீங்களே அத்தை, எப்படி அத்தை? சக்தி, எனக்கு தலையில தண்ணி ஊத்தும் போதே உனக்கு தெரியும்ல, பூ மிதிக்கிறதுனா தீ மிதிக்கிறதுன்னு சொல்லி தொலைக்க வேண்டியதானே? நாளா கிராமத்துல வளர்ந்தபடி எனக்கு தெரியாதா அது? இது அப்பவே சொல்லி இருக்கிறதுக்கு உனக்கு என்னடி? நீ தானே சொன்ன எல்லாம் உனக்கு வேணும்னு. புடவை உனக்கு வேணும், முதல் மரியாதை உனக்கு வேணும், இந்த தீ மிதியும் நீ வச்சுக்கோ. போ போ, போய் மிதி. ஃபர்ஸ்ட் போ. இருக்குடி. அத்தை, முதல்ல நம்ம முதல் மரியாதை வாங்கிட்டு அப்புறமா அந்த தீ மிதிச்சா என்னத்த? இல்லம்மா, அப்படி எல்லாம் பண்ண முடியாது. முதல்ல பூ மிதிக்கணும், அப்புறம் தான் முதல் மரியாதை எல்லாம். போ, போய் மிதி போ. என்ன பூஜா பாத்துக்கிட்டே இருக்க? சட்டுப்பட்டுன்னு இறங்கு. பூஜா, என்ன பாக்குற? என்ன மனசுல நினைச்சுக்கிட்டே நட, சூடே தெரியாது. இவன் வேற கொல்றானே. என்ன பூஜா, இறங்கு இறங்கு. எல்லாரும் கொலவை போடுங்க, கொலவை போடுங்க, போடுங்க போடுங்க. அம்மா, அம்மா. ஏய், எதுக்குடி இப்படி கத்திட்டு இருக்க? இங்க வா. என்ன? அம்மா, அன்னைக்கு கோயில்ல ஒரு சாமியார் பார்த்தோம்ல, அவரு நம்ம வீட்டு வாசல்ல நிக்கிறாருமா. என்னடி சொல்ற? ஆமாமா. ஐயோ, நான் கூட அவரை பார்க்கணும்னு நினைச்சேன். அந்த கடவுள் தான் அனுப்பி வச்சிருக்காரு. சரி வா, போலாம் வா. வணக்கம் சாமி, நீங்க வந்தது எனக்கு பெரிய பாக்கியம். உள்ள வாங்க. வாங்க சாமி. ஓம் நமச்சிவாய. வாங்க சாமி. உட்காருங்க சாமி. ஓம் நமச்சிவாய.
அம்மா, உங்க பொண்ணு மாப்பிள்ளையும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க சாமி. இவங்க 2 பேரும் வர பௌர்ணமிக்குள்ள புருஷன் பொண்டாட்டியா வாழ்க்கைய ஆரம்பிச்சாகணும். இல்லைன்னா இவங்க பல கஷ்டங்களை சந்திக்க வேண்டியது. நீங்க சொன்ன மாதிரியே பௌர்ணமிக்குள்ள அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணும். ஆனா அது தட்டி போயிடுச்சு சாமி. நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காதுன்னு நான் தான் அப்பயே சொன்னேன். நீங்க என்ன சாமி சொல்றீங்க? ஆமாமா, ஏன்னா விதி அப்படி. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க சாமி. அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்து தீருங்கிறது விதி இல்லம்மா. என்ன சாமி சொல்றீங்க? சாமி, அப்படி பிரச்சனை வராம இருக்க ஏதாவது பரிகாரம் இருக்கா? அது செஞ்சா சரியாயிடுமா சாமி? என்ன பரிகாரம்னாலும் சொல்லுங்க சாமி, நாங்க கண்டிப்பா செஞ்சிடுறோம். பரிகாரத்துல தீர்க்கிற விஷயம் இல்லம்மா. எந்த கோயிலுக்கு போய் எத்தனை முறை சாமி கும்பிட்டாலும் இந்த பிரச்சனை தீராது. அவங்க 2 பேருக்குள்ளேயும் மனஸ்தாபம் வந்தே தீரும். அது பெரும் பிரச்சனையா மாறி அவங்க பிரிஞ்சு கூட போகலாம். ஐயோ சாமி, இத முதல்ல உங்ககிட்ட சொல்றது பயமுறுத்துறதுக்காக இல்லைம்மா. இப்படி எல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணுமோ அதை செய்யுமா. என்ன சாமி பண்ணணும்? அதையும் நீங்களே சொல்லுங்க சாமி. இந்த கேள்விக்கு பதில் சொல்றது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் நான் சொல்றேன். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட கவனமா இருங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன சண்டை வந்தா கூட அதை உடனே சரி செய்யுங்க. இப்படி செஞ்சா அவங்களுக்குள்ள வர பிரச்சனையுடைய வீரியம் எல்லாம் கொஞ்சம் குறையும். ஆனா அதனுடைய அர்த்தம் பிரச்சனையே வராதுங்கிறது இல்லை. அந்த கடவுளை வேண்டிக்குங்கம்மா. நான் வரமா? நல்லது சாமி. ஓம் வாங்க. தம்பி தம்பி உள்ள வாப்பா. ஒரு நிமிஷம் உள்ள வாப்பா. என்னப்பா பாத்தும் பார்க்காத மாதிரி போற? உள்ள வாப்பா. இல்லண்ணே பரவாயில்ல. அட வாப்பா. அட வாப்பா, வந்து உட்காரு. வா வா. ஐயோ இவங்க வேற ஆசையை காட்டுறாங்களே. வா தம்பி. இதோ வரேன். அப்படியே உட்காரு. வாங்க தம்பி. வா உட்காரு. உட்காருங்க. அப்படி உட்காரு உட்காரு. உட்காரு. உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே. நீங்க ரங்கநாயகி அம்மா புள்ள தானே? ஆமா. ஏப்பா ஒரு ரவுண்டு போடுப்பா. இல்ல பரவாயில்ல. அட என்ன தம்பி, நீங்க கல்யாண வீட்டுக்கு வந்துட்டு நாக்க நினைக்காம போலாமா? ஐயோ அண்ணே அண்ணே இல்லண்ணே, வைஃப் கூட வந்திருக்காங்கண்ணே. அட நாங்க என்ன ஒய்ஃப் இல்லாமல வந்திருக்கோம்? ஒய்ஃபை கூட்டிட்டு தான் வந்திருக்கோம். இல்ல சும்மா அடிங்க தம்பி. சொல்லுவாங்க. ஐயோ இல்லண்ணே, வாங்க. பகல்ல நான் குடிக்கிறதே இல்ல. வீட்டுக்கு வந்திருக்கீங்க. என்ன நீங்க பகல ராத்திரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன டெய்லியுமா அடிக்கிறோம்? ஊத்துறோம் பாருங்க. சாப்பிடுங்க. அண்ணா என்ன போதுண்ணே? இருங்க, தண்ணி ஊத்துறேன். போதுமா? இருங்க, ஸ்டார்ட் பண்ணுவோம். Cheers. சாப்பிடுங்க. தம்பி சீட்டு விளையாடுறீங்களா? இல்ல பரவாயில்ல, நீங்க விளையாடுங்க. அண்ணே ஓடுங்க கடை ஓடுங்க. இவ வேற. இந்த வெற்றி எங்க போனா? போனை வேற எடுக்க மாட்டேங்கிறான். தம்பி என்ன வேலை பாக்குறீங்க? இந்த கிராமத்துல என்ன தம்பி அப்படி ஒரு பிசினஸ்? ஏய் யாரியா அவன்? சம்பந்தமே இல்லாம மரியாதை பேசிட்டு இருக்கான். ஆமா அவன்லாம் ஒரு ஆளா? தம்பி யார சொல்றீங்க? யோ அதான் வெளிய வெள்ளையும் சொல்லியுமா ஒருத்தன் தடிமாடு மாதிரி வளர்ந்துருக்கானே, அவனைத்தான். யார சொல்றீங்கன்னு புரியலையே. ஓ நிக்கிறானே இந்த ஆள் தான். ஏய் இவர் என் அண்ணையா? எங்க அண்ணன் பையனுக்கு தான் கல்யாணம். ஐயோ உன் கையால போய் தெரியாம சரக்கு வாங்கி குடிச்சிட்டேனே. இப்ப என்னையும் பிச்சைக்காரன்னு சொல்லுவானே. ஏய் நீ ஓவரா பேசுறடா. என்னோட தராதரம் என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கடா. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன்.
தொட்டு கும்பிட்டுக்கோமா. அம்மா, என் பொண்ண நீதாமா பாத்துக்கணும். சக்தி, போன தடவை கை கேட்டினது வாய் கேட்டல. ஆனா இந்த தடவை அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது. தம்பி, சக்தி கலெக்டராக நீங்க தான் அவ கூட இருந்து எல்லா உதவியும் பண்ணணும். அம்மா, நீங்க இத சொல்லணுமா? இல்ல அதை விட வேற என்ன வேலை இருக்கு? நான் பாத்துக்கிறேம்மா. தம்பி, ஏன் மாப்பிள்ள உதவி செஞ்சு என் பொண்ணு கலெக்டர் ஆனாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். கவலையே படாதீங்கம்மா. சக்தியை கலெக்டர் ஆக்குறது என்னோட பொறுப்பு. சக்தி, உங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருக்கணும். ஏமா இதே திரும்ப திரும்ப சொல்ற? பொதுவா சொன்னேன்டி. அதான் ஏமா? அம்மா பொதுவா சொன்னேன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன? அம்மா சொன்னா சரின்னு எடுத்துக்கோயேங்கா. சரிம்மா, எங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம். சரி, நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருங்க. நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். வா போலாம். ஏன் அம்மா அப்படி சொல்றாங்க? ஒருவேளை கல்யாண மண்டபத்தில் நடந்த பிரச்சனை அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குமோ? அதுக்கு சான்ஸே இல்லையே. ஏய், என்ன அப்படி யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? என்னடி, குடிக்க கூடாது, இந்த அடிதடிக்கெல்லாம் போக கூடாது, அவ்வளவுதானே? இனிமே பாரு, காந்தி கிடைத்தது ஸ்ட்ரைட்டா இந்த வெற்றி தான். என் வாழ்க்கையில இனிமே இந்த அடிதடி, வெட்டுக்குத்து, ரத்தம் இது எதுவுமே கிடையாது. அடிதடியா? என்னன்னு நீங்க? வாழ்க்கையில அடிதடி, வெட்டுக்குத்து, ரத்தம் இதெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு. அகிம்சை தானே நமக்கு எல்லாமே. என்னடா புது மாதிரியா பேசுற? இனிமே எல்லாமே புது மாதிரி தானே. ஏன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நானே திருந்திட்டேனே. இதெல்லாம் வேண்டானே, பிளீஸ்னே. ஏ துர்கா, நம்ம போயிடலாம் வா. நான் சொன்னத அண்ணன் கேட்டுப்பார், சரியா? ஏய், நீ சொன்னதை நான் கேட்டுப்பேன்னு சொன்னானா? ஐயோ, அப்ப புரிஞ்சுக்கலையானே? ஒண்ணும் பரவாயில்லண்ணே, நீங்க அப்புறமா வீட்டுக்கு போய் புரிஞ்சுக்கோங்க. இல்லனா நாளை மறுநாள் கூட புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எப்ப சௌரியமோ அப்ப கூட நீங்க புரிஞ்சுக்கலானே, ஒண்ணும் தப்பு கிடையாது. நான் யாருன்னு பிலாக்கா பையன் உங்ககிட்ட போய் தலையிறதுக்கு? டேய், எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா இப்படி கெஞ்சினவனை பார்த்ததே இல்ல. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுடா, அதனாலதான் உன்னை அடிக்காம விடுறேன். சரி, பழச்சு போ. சரிண்ணே, ரொம்ப சந்தோஷண்ணே. போங்கண்ணே, போங்க போங்க. டேய் வெற்றி, நீயாடா இது? நானே தான் சக்தி. அந்த காந்தி கடுத்தது ஸ்ட்ரைட்டா இனிமே வெற்றி தான். சூப்பர்ரா வெற்றி. நீ உன்னை கவனிச்சியா? என்ன? அடித்தடியில கூட ஒருத்தன் மாற மாட்டான், ஆனா நீ அன்பா எடுத்து சொல்லவும் அவன் மாறிட்டான்டா. அப்படின்ற? இதுதான் அன்போட பவர். ஆமா சக்தி, இன்னைக்குதான் இந்த அன்போட மகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டேன். சக்தி, எல்லாமே உன்னாலதான் தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ். வெற்றி, நீங்க இப்படி பேசுறத என்னால நம்பவே முடியல. என்னாலையும் தான் நம்ப முடியல, ஆனா நம்பிதானே ஆகணும். பாரு துர்கா, வாழ்க்கையில சில மாற்றங்கள் எப்படி நடக்கும், எதனால் நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஆனா சட்டு புட்டுன்னு அது பாட்டுக்கு நடந்துரும், சரியா? எப்பா சாமி, என்னால தாங்க முடியல, ஆளை விடுங்க. நீங்க மாறிட்டீங்க அப்படிதானே? அதானே, நாங்களும் நம்பிட்டோம். காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு போலாம், போடுங்க. போலாமா? அவனை அடிக்கதான் நான் நினைச்சு நீ சொல்லிட்ட. நீங்க சும்மா விளையாடாதீங்க. அடிதடிக்க போக கூடாதுன்னு நான் வெற்றிக்கிட்ட அவ்வளவு தூரம் சொல்லியிருக்கேன். அப்புறம் எப்படி அவரு அவனை அடிக்க போவாரு? ஓஹோ, அதான் அந்த ரவுடிங்க முன்னாடி அப்படி நடிச்சாரோ? ஆமா, நீ அவரை திரும்பவும் அடிக்கலாம் கூடாதுன்னு சொன்ன. அது
என் புருஷன் ரவுடியா இருக்க கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் யாரையும் நான் அடிக்க கூடாதுன்னு சொன்னேன். நீ நினைக்கலாம், ஆனா யாரையும் அடிக்க கூடாதுன்னு அவர் நினைக்கணுமே. சக்திகா, நீ வேணா எழுதி வச்சுக்கோயேன். இந்நேரம் அந்த ரவுடிய பொல்லன்னு பொழந்துட்டு இருப்பாரு நம்ம வெற்றி. நான் எதுவுமே நம்ப மாட்டேன். சரி, நீ நம்ப மாட்ட. நாம இப்ப மார்க்கெட்டுக்கு போய் பாப்போம். அங்க என்ன நடக்குதுன்னு நீயே உன் கண்ணால பாரு. நான் வெற்றியை சந்தேகப்படல, அப்புறம் நான் எதுக்கு அங்க வரணும்? சரி, நீ சந்தேகப்படல, நான் சந்தேகப்படுறேன். எனக்காகவாவது வா. ஏமா, அந்த போலீஸ் என்னமா சொல்றாரு? ஒண்ணு இல்லம்மா, அவன் கொஞ்சம் சீரியஸா இருக்கானா, கேர்ஃபுல்லா இருக்க சொன்னாரு. என்ன தம்பி நீங்க அடிதடி எல்லாம் விட்டுட்டேன்னு சொன்னீங்க, இப்ப இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? அம்மா, துர்கா வந்து அந்த ரவுடி இடிக்கிறாமா, அப்புறம் அசிங்கமா பேசுறான். அதை பார்த்துட்டு எப்படிமா சும்மா இருக்கிறது? அப்படி எல்லாம் என்னால சும்மா இருக்க முடியாது. ஏய், நான் சொல்றது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டியா? ஏய், நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்க மாட்டியா? அவங்க 2 பேருக்குள்ளேயும் மனஸ்தாபம் வந்தே தீரும். டேய், அறிவு இருக்காடா உனக்கு? எங்க அம்மா கிட்டயே போய் சொல்லிருக்க. நீ தான் தேவையில்லாம உங்க அம்மா கிட்ட என்ன மாட்டி விட்ட. அப்ப என்ன சொல்றதுன்னு தெரியாம சொன்ன. நீ உண்மையை சொல்லிருக்க வேண்டியதானே? சரி, உன்னை யார் அம்மா கிட்ட சொல்ல சொன்னது இப்போ? ஐயோ, கொஞ்சம் நிறுத்துங்க. சண்டெல்லாம் வேண்டாம். சக்தி, நீ கொஞ்சம் பொறுமையா பேசுமா. அம்மா, இன்னும் என்னமா பொறுமையா பேசுறது? எல்லாரையுமே ஏமாத்திருக்கான் இந்த ராஸ்கல். ஏய், ராஸ்கல் கிஸ்கல் சொன்னா பல்ல உடைச்சிருவேன். ஓ, உடைப்பியா? எங்க உட? அமைதியா இருங்க. 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டா எப்படி? பின்னமா சும்மா. தம்பி, நீங்க பண்ணது நிஜமாவே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க தான் அந்த ரவுடி கிட்ட பொறுமையா எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் அவன் போயிட்டான்ல, அப்புறம் ஏன் திரும்ப அடிக்க போனீங்க? அம்மா, துர்கா எனக்கு தங்கச்சி மாறிமா. அவகிட்ட ஒருத்தர் தப்பா நடந்துக்கிட்டான், எப்படி சும்மா விட சொல்றீங்க? தம்பி, நீங்க சொல்றது நியாயமா இருந்தாலும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நான் சொல்றத நீங்க கேப்பீங்களா மாட்டீங்களா? சொல்லுங்கம்மா, கேப்பேன். ஐயோ அம்மா, என்னம்மா நீங்க? தம்பி, உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இனிமே தயவு செஞ்சு அடிதடிக்கெல்லாம் போகாதீங்க. அதுவாமா, சத்தியோட புருஷன் அடிக்கடி அடிதடி சண்டைன்னு போயிடுறான். ஆனாலும் அவன் மேல ஒரு கேஸ் கூட தான் இல்லையே. அவங்க அம்மா தான் அவன் மேல கேஸே வராத அளவுக்கு பாத்துக்கிறாங்களே. இப்ப என்ன புதுசா? மார்க்கெட்ல ஒருத்தனை போட்டு அடிச்சிருக்காமா. இப்ப அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அவன் எந்திரிச்சு வெற்றி மேல கேஸ் கொடுத்தா அவனை உள்ள வைக்கிறத தவிர வேற வழியே இல்ல. அத சொல்லிட்டு போலாம்னு தான் வந்தேன். அதுக்கு எதுக்கு இங்க வந்து சொல்லிட்டு போறீங்க? அத நீங்க போய் ரங்கநாயகி அத்தை கிட்ட தான் சொல்லணும். அது இல்லம்மா, அந்த பொண்ணு சக்தி பாவம், கஷ்டப்பட்டு கலெக்ட் ஆகிறதுக்காக படிக்குது. இவன் பாட்டுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு போனானா நாளைக்கு வெரிஃபிகேஷனுக்கு வரும்போது அந்த பொண்ணு கலெக்ட் ஆகுறது சிக்கலாயிரும்ல. அதனாலதாம்மா அந்த பொண்ணு கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வெற்றி உள்ள போனா சக்திக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? அது ஒண்ணும் இல்லம்மா, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வரும்போது எல்லாத்தையும் பார்க்கணும்ல. வெற்றி மேல நிறைய கேஸ் இருந்தா சக்தி கலெக்ட் ஆகுறதுல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் சொல்றேன். ஓ, இவ்ளோ இருக்கா சார்? சரி, நீங்க போங்க. சரிங்கம்மா. ஏன் பூஜா, வெற்றி ரவுடின்னு பேர் வாங்கி உள்ள போனா சக்திக்கு கலெக்டர் ஆகுறதுல கஷ்டம். இது போதுமே, இத வச்சு நாம என்ன வேணாலும் பண்ணலாம். நல்லா மாட்டினா அந்த வெற்றி நம்ம கிட்ட. அக்கா, அக்கா, என்னடாச்சு? எதுக்கு தலை தெறிக்க ஓடி வர? அவன் நாளைக்கு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுறாளாம்க்கா. என்னடா மொட்டை மொட்டையா பேசிட்டு இருக்க? யாரு ரிலீஸ் ஆறா? அவதான்க்கா, அந்த காந்தாரா. என்ன சொன்ன? காந்தாராவா? நாளைக்கே ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுறாளா? யாருக்கா அது? காந்தாரானா நீ ஏன் இவ்ளோ ஷாக் ஆகுற? என்னக்கா விஷயம்?
காந்தாரா. அவ ரங்கநாயகியோட பரம எதிரி. அவ ஜெயிலுக்கு போனதே ரங்கநாயகியால தான். அவ திரும்பி வரானா ரங்கநாயகிய சும்மா விட மாட்டா. அப்படி என்ன பிரச்சனை இருக்கு ரெண்டு பேருக்குள்ள? அது தெரியல சங்கலி. ரங்கநாயகிக்கும் காந்தாரிக்கும் பெரிய அளவுல பகை இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும். காந்தாரி வந்தா நிச்சயம் ரங்கநாயகி மேல கை வைப்பா. அத பாத்துட்டு வெற்றி சும்மா இருக்க மாட்டான். பதிலுக்கு அவனும் கை வைப்பான்ல. அப்ப அவன் தானா உள்ள போவான். ரவுடியோட பொண்டாட்டி சக்தி தான், அவளுக்கும் இதுல பங்கு இருக்குன்னு நாம சேர்த்து சொல்லுவோம். இது எப்படி இருக்கு பூஜா? அதாவது வெற்றியை உள்ள வைக்க நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொல்றீங்க அதானே? கரெக்ட். என் அடி தாங்காம அவ ஊரை விட்டே போயிட்டாமான்னு நீ என்கிட்ட வந்து சொல்ற. அதுதான்டா எனக்கு பெருமை. இப்ப இவன் அடித்தடியில இறங்கி போலீஸ் வரைக்கும் பிரச்சனை போயிடுச்சுன்னா என்ன பண்றது? கடவுளே, சாமியார் சொன்ன மாதிரியே நடக்குதே. மாப்பிள்ளை திரும்பவும் அடிதடின்னு போய் சக்திக்கும் மாப்பிள்ளைக்கும் பிரச்சனை வந்தா என்ன பண்றது? நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன், என்ன எதுவும் பேசாம அமைதியா இருக்க? சொல்லுங்கம்மா. ஷோ, அதத்தான் சொல்லிட்டேனே வெற்றி. நீ நான் சொன்னதை செஞ்சுதான் ஆகணும். இல்லம்மா, அது சரிப்பட்டு வராது. என்னது? என்ன சொன்ன? என்ன ஆனாலும் வெற்றி தம்பி அவளை அடிக்க கூடாதுன்னு சொல்றேன். அத சொல்றதுக்கு நீ யாரு? நான் வெற்றி தம்பியோட மாமியாருமா? நான் அவனோட அம்மா. நான் சொல்றேன், வெற்றி அவளை அடிச்சுதான் ஆகணும். இல்லம்மா, இதெல்லாம் தப்பு. உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். இந்த அடிதடி எல்லாம் வேண்டாமா? பழைய பகை பழசாவே இருந்துட்டு போகட்டும். அதையே இப்ப புதுசாக்கணும். அப்போ இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் உன் காதுல ஏறலையா? பகைய புதுசாக்குனது நான் கிடையாது, அவதான். அவ வந்து என் குடும்பத்தையே அழிப்பேன்னு சொல்லுவா. அவ முன்னாடி நான் அப்படியே கை கட்டி நிக்கணும்னு சொல்றியா? கை கட்டி நிக்க வேண்டாமா? ஆனா சட்டப்படி என்ன செய்யணுமோ அத நீங்க செய்யுங்க. அதை விட்டுட்டு தம்பி போய் ஏன் அடிக்கணும்? என்னது? சட்டப்படி செய்யணுமா? மீனாட்சி, என்ன பேசிட்டு இருக்க? அவ வீட்டுக்குள்ள வந்து ரவுடித்தனம் பண்ணுவா, நான் போய் போலீஸ் கிட்ட கை கட்டி கெஞ்சிட்டு இருக்கணுமா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. வெற்றி, நான் சொன்னது சொன்னதுதான். நீ அவளை அடிச்சு துரத்தி தான் ஆகணும். தம்பி, நான் சொல்றேன், நீங்க அடிதடிக்கு போகவே கூடாது. மீனாட்சி, நான் தான் பேசிட்டே இருக்கேன்ல, நீ குறுக்க குறுக்க பேசுற, அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? நீங்க சரியா பேசுனீங்கன்னா அப்புறம் நான் ஏமா குறுக்க பேச போறேன்? மீனாட்சி! வெற்றி, நாளைக்கு நீ என்ன பண்ண போறேன்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நீ ஏன் புள்ளடா. நான் சொன்னா நீ அதை செஞ்சுதான் ஆகணும். இத்தனை நாளும் நீ அப்படிதானே இருந்திருக்க, இனிமேலும் நீ அப்படிதான் இருக்க போற. மீனாட்சி, மொத்தமா என் பிள்ளைய அப்படியே அடியோட மாத்திடலான்னு நினைக்காத. அது ஒரு நாளும். சக்தி, நாளைக்கு நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்? வேண்டாம், நீ என்கிட்ட எதுவுமே கேட்காத. ஏன்? நான் என்ன சொன்னாலும் செல்ஃபிஷா சொல்றேன்னு தான் சொல்லுவேன். அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன், உன் மனசுல பறத சொல்லு. வெற்றி, உங்க அம்மாங்கிறதுக்காக சொல்லல, நான் நிஜமாவே தான் சொல்றேன். இந்த அடிதடியெல்லாம் வேண்டாண்டா. நாளைக்கு என்ன ஆனாலும் நீ அங்க போகாத. எனக்காகடா, ப்ளீஸ்டா. அப்ப என் அம்மாவோட கதி? ஏய், உங்க அம்மா இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளா? அப்படி பயப்படுற ஆளா இருந்தா என் பையனை தொட்டு பாருன்னு சவால் விடுவாங்களா? அதுவும் சரிதான், நியாயம்தான். அப்ப எங்க அம்மா போட்ட சேலஞ்ச் என்ன ஆகுறது? அத நீ தாண்டா அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஏய், அவங்க உங்க அம்மா முன்னாடி வச்சு நீ எனக்கு சப்போர்ட்டா இல்ல உன் மாமியாருக்கு சப்போர்ட்டான்னு கேக்குறாங்க. என்ன பண்ண சொல்ற? வெற்றி, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நீ போகாம இருந்துடுறா. அதுக்கு ஏன் நீ இப்ப என்ன மாதிரி பேசிட்டு இருக்க? அது வெற்றி, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நீ அடிக்கடிக்கு போகாம இருந்தா இருந்தா நீ ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தல, அது தரேன். இது
ஏய் எனக்கு சொல்லவே வெக்கமா இருக்குடா. ஏய் என்னடி சொல்லு. அது என்னன்னா நீ ரொம்ப நாளா கிஸ் கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தல்ல. ஆமா. நீ நாளைக்கு மட்டும் போகாம இருந்தா ஒரு கிஸ் இல்லடா, நீ எத்தனை கிஸ் கேக்குறியோ நான் கொடுப்பேன். ஆமா, இதெல்லாம் உனக்காக தான். ஆனா எனக்கு ஒரு டவுட். நான் அடிதடிக்கு போகாம இருந்தா நீ கிஸ் கொடுப்ப, ஓகே. ஒருவேளை நான் அடிதடிக்கு அப்படியே போயிட்டு வந்தா கிஸ் எல்லாம் கொடுக்க மாட்டியா என்ன? கண்டிப்பா கொடுக்க மாட்டேன்டா. சரிடி, ஏன் கோவப்படுற? சும்மா அப்படியே கேட்டு பார்த்தேன். நீ சொல்ற டீலிங்கும் நல்லா தான் இருக்கு. நான் யோசிக்கிறேன். அப்புறம் வழக்கம் போல ஏமாத்த கூடாது, சரியா? டேய், நான் அப்படியே ஏமாத்தினாலும் நீ என்ன விட்டுருவியா? சரி, நான் யோசிக்கிறேன். டேய், யோசிக்கிறேன்னு சொல்லாதடா. செல்லல, நான் சொன்ன நீ கேப்பல்ல. ஒரே ஒரு நாள் அந்த பக்கம் மட்டும் நீ போகாம இருடா, ப்ளீஸ்டா. ஓஹோ, உனக்கு கொஞ்சலா தெரியும். நாளைக்கு மட்டும் நான் சொல்ற மாதிரி நீ கேளு, அப்புறம் நான் உனக்கு எப்படி எல்லாம் கொஞ்சம் மட்டும் பாரு. தலையண மந்திரம் நான் கேள்விதான் பட்டிருக்கேன். ஆனா எனக்கு இப்பதாண்டி புரியுது. டேய் வெற்றி, நீ எவ்வளவு பச்சை மண்ணா இருந்திருக்க பாத்தியா? மரமண்ட. வெற்றி, நான் அப்பா பேசுறேன்டா. அப்பா சொல்லுங்கப்பா. டேய், உங்க அம்மா இவ்வளவு தூரம் உங்ககிட்ட சொல்லிருக்கா. அவ போன் பண்ணும்போது நீ ஏன்டா எடுக்கல? சரி, முதல்ல எங்க இருக்க நீ? அப்பா, நான் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கேன்ப்பா. போலீஸ் ஸ்டேஷனா? அங்க என்னடா பண்ற? அப்பா, என்ன ஆனாலும் நான் அடிதடிக்கெல்லாம் போக கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கேன்ப்பா. நான் வீட்டுல இருந்தா ஒருவேளை நான் மனசு மாதிரி அங்க போனாலும் போயிடுவேன். அதான்ப்பா நான் இங்க வந்து உட்காந்துருக்கேன். டேய், இங்க உங்க அம்மா கோவமா துப்பாக்கி எடுத்துட்டு போயிருக்காடா. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலடா. டேய், அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யாருடா பொறுப்பு? அப்பா, அம்மாக்கு எதுவும் ஆகாதுப்பா. நான் ஏன் சொல்றேன்னா, அம்மா இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளே கிடையாதுப்பா. அம்மா இந்த மாதிரி எத்தனையோ பேரை பார்த்திருக்காங்க. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. டேய், நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. அப்பா, நான் தான் உங்களை பயப்படாதீங்கன்னு சொல்றேன்ல. தம்பி, நான் சொல்றேன், நீங்க அடிதடிக்கு போகவே கூடாது. நாளைக்கு வெற்றி ஏன் பிள்ளையா இல்ல உன் வீட்டு மாப்பிள்ளையான்னு நானும் பாக்குறேன். நாளைக்கு மட்டும் நீ போகாம இருந்தா ஒரு கிஸ் இல்லடா, நீ எத்தனை கேக்குறேன்னு அதை கொடுப்பேன். அக்கா, இருட்டிருச்சுக்கா. இதுக்கப்புறம் யாரும் வரமாட்டாங்கக்கா. வரமாட்டான், ஒருத்தனும் வரமாட்டான். இந்த காந்தாராவை பத்தி யாருக்கு தெரியுமோ தெரியாதோ, அந்த ரங்கநாயகிக்கு நல்லாவே தெரியும். அந்த ரங்கநாயகி அவ பையனை பேக் பண்ணி இந்நேரம் வேற எங்கேயாவது அனுப்பி வச்சிருப்பா. என்ன பண்றது? ரங்கநாயகி வரலன்னா என்ன, நாம அவ வீட்டுக்கு போவோம், அவ குடும்பத்தை நாம காலி பண்ணுவோம். வாங்கடா. என்ன ரங்கநாயகி, சுடவே இல்ல? சுடு சுடு. ஏய் ரங்கநாயகி, நீ எப்படி யோசிப்பன்னு எனக்கு தெரியாதா? என்ன துப்பாக்கியில குண்டு இல்லையா? இதோ குண்டு. சும்மா
அதிர்துல எப்ப இந்த குண்டை எடுத்தேன் எப்படி எடுத்தேன்னு உனக்கு தெரியாதுல? அதுதான் இந்த காந்தாரா. இனிமே இது மாதிரி நிறைய நடக்கும். டேய், இவள டப்புன்னு போட்டு முடிச்சிடாதீங்கடா. கைய கால உடைச்சு விடுங்க. இவ புருஷன் மாதிரி இவளும் வீல் சேர்ல இருக்கணும். இவ அனுபவிக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது. இவள மெல்ல மெல்லமாதான் கொல்லணும். இவ அடிபட்டு கிடக்கிறத அவ பையன் வந்து பார்த்தானா அவனையும் முடிச்சு விட்டுட்டு எனக்கு சொல்லுங்க. ஏய் ஏய், சார் டைம் என்னாச்சு சார்? 10:45. ஏன்? நல்லா பாத்துக்கோங்க சார். நான் 6:45 உள்ள வந்தேன். இப்ப மணி 10:45. 4 மணி நேரம் ஆயிடுச்சு சார். காப்பி தண்ணி குடிக்க கூட வெளியே போல. உச்சா கூட போகாம கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கேன் சார். இதுக்கு மேல அங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் எனக்கு சம்பந்தம் இல்ல. நீங்க தான் சார் சாட்சி சொல்லணும். தம்பி, முதல்ல நீ கிளம்பியா? கிளம்புறேன் சார். சிசிடிவி எல்லாமே ஆன்ல தானே இருக்கு சார். நான் இங்க இருக்கிறதுக்கு ஒரே ஆதாரம் சிசிடிவி மட்டும்தான் சார். எப்பா முதல்ல கிளம்பு பாணி. இல்ல சார், நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நாளைக்கு என் பொண்டாட்டி கேட்டானா அவளை நேரம் உங்ககிட்ட தான் சார் கூட்டிட்டு வருவேன். நீங்க தான் சாட்சி சொல்லணும், பாத்துக்கங்க. உங்க குடும்ப பிரச்சனைக்கு போலீஸ் ஏன்பா பதில் சொல்லணும்? சார், ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு தெரியுமா? போன தடவை ரவுடி தானம் பண்ணப்போ உங்களாலதான் வந்து வீட்டுல போட்டு கொடுத்துட்டாரு சார். அவர் என்னைக்கு வந்து போட்டு கொடுத்தாரோ அன்னையில இருந்து வாழ்க்கை பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு சார். என் பொண்டாட்டிக்கிட்ட அவர் சொன்னதுல இருந்து இங்க போகாத, அங்க போகாத, அங்க நிக்காத, இங்க நிக்காத. சார், நைட்ல நிம்மதியா தூங்க கூட முடியல தெரியுமா சார்? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, ஒரு முத்தம் கேட்டா கூட கொடுக்க மாட்டேன்றா சார். பரவாயில்ல பரவாயில்ல, இப்பவாது ஞாபகம் வச்சிருக்கியே. குடு. போய் எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வரியா? என்ன எடுத்துட்டு வர? நீ குடிக்க பால் கேட்டல, மறந்துட்டேன். அத நான் எடுத்துட்டு வரேன். அப்படியே ஒண்ணு வச்சேன். பால் குடுக்கறத ஞாபகம் வச்சிருந்தா என்ன, மறந்தா என்னடி? வேற என்னடா இப்போ? ஏய், நான் இன்னைக்கு அடிதடிக்கு போகாம இருந்தா ஒரு கிஸ் இல்ல, எத்தனை கிஸ் வேணாலும் தருவேன்னு சொன்னியா இல்லையா? என்ன மறந்துட்டியா? அதெல்லாம் நீ ஞாபகம் வச்சிருக்கியா? ஏய், அதுக்காக தான் நான் இன்னைக்கு போகாமையே இருந்தேன். ஆனா வெற்றி, நீ ஜெயிக்கல, தோத்துட்ட. ஏய் ஏய், என்ன ஃப்ராட் தனம் பண்ற? நான் தான் அடிதடிக்கு போகல, அப்புறம் எப்படி தோப்பேன்? இரு, நான் கேக்குறதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லிக்கிட்டே வா. ஒரு வேளை நீ அடிதடிக்கு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? போலீஸ் கேஸ் ஆயிருக்கும். போலீஸ் கேஸ் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? போலீஸே நான் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ணிருந்தா நீ எங்க போயிருப்ப? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இன்னைக்கு நீ எங்க போன? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அங்கதான் வெற்றி, நீ தோத்துட்ட. சார், எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் கேக்குறது உன் காதுல விழுதா இல்லையா வெற்றி? அம்மா, என்ன கேள்வி மாதிரி நம்ம வீட்டுக்கு வராம? ஓ, நம்ம வீடுங்கிற நினைப்பெல்லாம் உனக்கு இருக்கா வெற்றி? நான் கூட நினைச்சேன் எங்க நீ மொத்தமா உன் மாமியார் வீட்லயே செட்டில் ஆயிட்டியோன்னு. ஆமா வெற்றி, நான் தான் உன் அம்மான்னு உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா? ஏய் ஏய் ரங்கநாயகி, என்னம்மா வந்ததும் வராததுமா நம்ம பிள்ளைகிட்ட போய் இப்படி பேசிட்டு இருக்க? வேற எப்படி பேச சொல்றீங்க? நேத்து மட்டும் எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா அப்ப புரிஞ்சிருக்கும் உங்க எல்லாருக்கும். அம்மா, அதான் உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. எப்படிடா வெற்றி, நான் அவ்ளோ சொல்லியும் உன்னால அங்க வராம இருக்க முடிஞ்சது? டேய், ஊரெல்லாம் போய் ஏன் புள்ளன்னு நெஞ்ச நிமித்திட்டு நின்னடா. ஆனா இப்படி எவ்வளவு ஒருத்தி முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டிய வெற்றி. அதான் இவ வந்து காப்பாத்திட்டாலம்மா, அப்புறம் என்னம்மா? டேய், இவ காப்பாத்துறதும் நீ காப்பாத்துறதும் ஒன்னா வெற்றி? நடு ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்திட்டியடா. இல்லடா,
நீ என்ன ரொம்ப நோகடிச்சிட்ட. ஐயோ அம்மா அப்படிலாம் நிஜமாவே இல்லம்மா. அப்படிதான்டா, அப்படிதான். கடைசியில என்னை எதிர்த்து அந்த மீனாட்சி சொன்ன மாதிரியே என்ன உன் முன்னாடி தோக்கடிச்சிட்டல்ல. வெற்றி ஒண்ணு தெரியுமா? இப்ப வரைக்கும் இப்படி பண்ணது என் புள்ள வெற்றிதான்னு என்னால ஏத்துக்கவே முடியலடா. நேத்து மட்டும் ஒருவேளை எனக்கு ஏதாவது நான் இருந்ததுன்னா உன்னால தாங்கிக்க முடியுமா வெற்றி? சொல்ல வெற்றி, உன்னால தாங்கிக்க முடியுமா? முடியாதுமா. அப்புறம் எதுக்குடா அங்க வரல? அம்மா உங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு நிச்சயமா தெரியுமா. நான் உங்க கூடவே இருந்து வளர்ந்தவன்மா. உங்க தைரியத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் வெற்றி. என்ன காப்பாத்திக்கிறதுக்கு எனக்கு தெரியும். ஆனா நீ அங்க வந்து என்ன காப்பாத்திருக்கணும்ல, அதனை எனக்கு பெருமை. ஆனா இவ வந்து காப்பாத்துனா யாராவது ஒரு 4 பேர்கிட்ட போய் என்னால இத சொல்ல முடியுமா? அந்த காந்தார எங்களை கொல்ல வந்தா என் மருமக தான் வந்து என்ன காப்பாத்துனா அப்படின்னு சொல்ல முடியுமா? அத்தை, மகன் காப்பாத்துனா என்ன, மருமக காப்பாத்துனா என்ன? நீ இப்படிதாண்டி பேசுவ, நீ இப்படிதான் பேசுவ. ஏன்னா நீ ஜெயிச்சவல்ல. என் பிள்ளைய எனக்கு எதிரா திருப்பி விட்டுட்டோங்கிற தைரியத்துல நீ தலை நிமிர்ந்து பேசுற. ஆனா இந்த ரங்கநாயகி இன்னைக்கு நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீயும் உங்க அம்மாவும் தானே. அம்மா, ஹாப்பி பர்த்டேமா. தேங்க்ஸ். ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் பூஜா. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க் யூ கோதண்டம். பாத்தியாடி அவன? நேத்து அவனை திட்டினதுக்கு கோபம். என் பர்த்டேக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும்னு கூட தோணல பாரு அவனுக்கு. சச்சா, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. என் பையனை பத்தி எனக்கு தெரியாது. அவன் எப்ப கோபமா இருப்பான், எப்ப பேச மாட்டான், எல்லாம் எனக்கு தெரியும். இல்லத்த, வெற்றியெல்லாம் அப்படி பண்ண மாட்டான். அதெல்லாம் நீ வரத்துக்கு முன்னாடி. இப்ப ரொம்ப மாறிட்டான். இவன் பண்ண வேலைக்கு நான் தான் கோவமா இருக்கணும். ஆனா இவன் என் மேல கோச்சிட்டு இருக்கான். எல்லாம் என் நேரம். வெற்றி, வெற்றி, எதுக்கடி இடிக்கிற? ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்ல. டேய், ஏன்டா கத்துற? என்ன? காதல இருக்கத கழட்டி குடு. இந்தா. என்னடி? டேய், உங்க அம்மாக்கு இன்னைக்கு பர்த்டேடா. பர்த்டேவா? இன்னைக்கா? அடப்பாவே. ஓ, அதுக்கு தான் ஸ்வீட் கொடுத்தாங்களா? அம்மா, ஹாப்பி பர்த்டேமா. என் பர்த்டே கூட ஐயாக்கு மறந்து போச்சுல்ல? சாரிமா, சுத்தமா ஞாபகமே இல்ல. அதான். அது எப்படி ஞாபகம் இருக்கும்? அம்மா மேல அக்கறை இருந்தா ஞாபகம் இருக்கும். அந்த அக்கறை தான் சுத்தமா இல்லன்னு ஆயி போச்சுல்ல? அம்மா, என்னம்மா நீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. ஹாப்பி பர்த்டேமா. ரொம்ப சந்தோஷம்டா. என்ன நீயா வந்து வாழ்த்து சொல்லி இருந்தனா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். பரவாயில்ல, இப்போவாவது சொன்னீங்க. சொந்த பையன் கிட்ட ஒரு பிறந்த நாள் வாழ்த்து கூட யாரோ ஒருத்தி ஞாபகப்படுத்தி வாங்க வேண்டியிருக்கு. ஏங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, போலாமா? அம்மா ஒரு நிமிஷம். கன்றாவி கன்றாவி, இதுல இவளுக்கு பாராட்டு வரையா? நம்ம நினைக்காததெல்லாம் நடக்குதே. ஒரு பிளெக்ஸ் அடிச்சு அத்தைய கவுத்துட்டாளே இவன். இந்த ரங்கநாயகியோட டேஸ்ட் இவ்ளோ சீப்பா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ரங்கநாயகி சக்தியை பாராட்டுறதை என்னால நம்பவே முடியல. என்னங்க நீங்க? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? மனசுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறேன். சக்தி, என் பிறந்த நாளும் அதுவுமா எனக்கும் என் பையனுக்கும் இப்படி ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டுடுச்சுன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன். அது எல்லாத்தையும் ஒரு நொடியில நீ மாத்திட்ட. உனக்கு என்ன தர போறேன்னு புரியல சக்தி. என்ன நீ ரொம்ப ஆச்சரியப்படுத்திட்ட. ஒரு நிமிஷம் புடி.